அதிக ப்ராஃபிட் தர மாதிரி மாடு வளர்த்தணும், ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், லைக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அபின் விலாக். சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன மாடு வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அது எவ்வளோ பால் கறக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது நம்ம நாட்டு மாடு எடுத்துக்கலாமே. இதோட நிக் நேம் வந்து வெள்ளச்சி, நாங்கள் வச்ச பேர். இது கண்டு போடுறப்ப வந்து ஒரு 3 லிட்டர் பால் கறந்துருந்துச்சு. இப்போ எவ்வளோ கறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 லிட்டர் தான் கறக்குது. இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு கிடைக்கிற டேட்டா பேஸில் நான் சொல்கிறேன். நெட்டில் இருந்தால் வேறு எங்கேருந்து எடுக்குது நான் உங்ககிட்ட சொல்லலை. ஆல்ரெடி வீடியோ பார்க்குறீங்களுக்கு தெரியும் நான் மாடு வளர்த்துறேன்னு. அந்த டேட்டா பேஸ் வச்சு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்த மாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிரீடு. இதுதான் இருக்கிறதுலே வந்து பால் அதிகமாக கறக்கக்கூடிய பிரீடுன்னு சொல்லுவாங்க. பர் டேக்கு வந்து 30 லிட்டர்ஸ் பக்கமாக வந்து கறக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு 22 லிட்டர் கிடைக்கிது. மாட்டுக்கு என்னென்ன தீவனம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இதோட கண்ணுட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் பிரீட் தான் போட்டிருக்கிறாங்க. அது ஏன் அப்படி மாற்றி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வந்து இதுவுமே ஓரளவுக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வந்து பர் டேக்கு கறக்கிறது வாய்ப்பு இருக்குது. இந்த கண்ணுட்டி இதை மேலே காட்டுறேன் பாருங்களேன். அடுத்த மாடு பார்க்கலாமா. இதுவும் சேம் அதே ரகம் தான். பட் வந்து இதுவும் கிராஸ் தான். இதுவும் ஒரு 19 லிட்டர் வந்து கறக்கும்னு வைங்களேன். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரீடு வந்து ஒரிஜினல் ப்ரீடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து 25லேருந்து 30 வரைக்கும் கிடைக்கும். இன்னொன்று சொல்ல மாட்டேன், இதுக்கு வந்து பிளேஸ் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கூலிங்கான பிளேஸ் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஈரோடு சைடு, திருப்பூர் சைடு அந்த சைடெலாம் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இல்லை. ஸோ அந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ரீடு வந்து செட் ஆகாது. நாட்டு மாடு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அப்படின்னா செவல மாடு மட்டும்தான் வச்சுருந்துருப்பாங்க. செட் ஆகாது அப்படின்னா எந்த வகையில் செட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் இது வந்து பால் அதிகமாக தரும். அப்படி இல்லைன்னா பால் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இது வளர்த்துறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது இருக்கான டீம் மேலே காட்டுறேன் பாருங்க. க்யூட்டாக இருக்குல்ல. இது 2 நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சு. க்யூட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஹார்ட் சிம்பிள் போட்டு போயிருங்க. அடுத்த மாடு பார்க்கலாமா. சேம் இது வந்து கிராஸ் பிரீடு தான். ஏன் கிராஸ் பிரீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் தாங்கிறது இல்லை. அதனால தான் கிராஸ் பிரீடு இப்போ நிறைய டாக்டர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு பாலும் வரணும், அந்த அளவுக்கு கொஞ்சம் வெயிலும் தாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாடு சூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து இது வெயில் தாங்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிராஸ் பிரீட்லேருந்து வந்தனால இது கொஞ்சம் செவலையிலேருந்து மிக்ஸில் வரும். ஸோ அதனால் வந்து நல்லாவே வெயில் தாங்கும். இதோட கண்ணோட்டி மேலே காட்டுறோம் பாருங்களேன். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போகிறாங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. அடுத்த மாடு போகலாமா. இந்த மாட்டோட காதை பார்த்ததையுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது கிர்ன்னு. ஆனால் கிர் இல்லை, அதுலேயும் கிராஸ் பிரீடு தான். அப்புறம் எந்த மாடுன்னு நம்ம பிளேஸுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு செட் ஆகும். அடுத்தது வந்து ஜெர்சி செட் ஆகும். இது 2 தான் செட் ஆகும். அப்படி இல்லைனா கிராஸ் பிரீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் கிராஸ் பிரீடு யூஸ் பண்ணுறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் தான் பால் அதிகமாக வரும். எல்லா மாட்டோட அந்த கிரோட பால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வரங்கி பறங்கலாம் கேட்டுவாங்க ஏன் இது காது வந்து பெருசாக இருக்குதுன்ட்டு. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேறு சந்தேகம் தான் கமெண்டில் சொல்லுங்கள் guys. மாட்டு பண்ண வைக்கிறதோ இல்லை மாட்டு பற்றியோ வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மாட்டு பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லைனாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் guys.